அனைவருக்கும் வணக்கம். இது இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேக்ஸ் கணக்கு அடிப்படையில் எடுக்கக்கூடியது. இன்னைக்கு தேதி 23/9/2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை ட்ரேடு உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய ஸ்லோகனே என்னங்க? மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாது. நம்மளுடைய ஸ்லோகன், நம்ம சேனலுடைய ஸ்லோகனே அது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு லெவல் இன்னைக்கு நம்ம கொடுக்குறோம்னா இந்த லெவல் இன்றைய தினத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். அடுத்த நாள் எல்லாம் மாறிடும். ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையர் இன்ட்ராடே மட்டும்தான். பொசிஷன்லாம் இதை வைத்து எடுக்கக்கூடாது. வீக்லி லெவல், மந்த்லி லெவல்லாம் கொடுப்போம். அதெல்லாம் வச்சு பொசிஷன்லாம் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இது இன்ட்ராடேக்கு அன்றைய தினம் மார்க்கெட் ஏறுமா இறங்குதா என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணி நம்ம ஆப்ஷன் பையிங் பண்றது. ஓகேங்களா? இன்னைக்கு நிஃப்டி 25,900 கால் 98 ரூபீஸ்க்கு மேல இருந்தா நிஃப்டி ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு 98 ரூபாய் கீழே இருந்தால் நிஃப்டி இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ 98 ரூபாய் கீழே இருக்காருன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அப்போ நிஃப்டி இறங்கும். அப்போ நீங்க ஒருத்தரை புட்டை தான் பை பண்ண முடியும். கரெக்டுங்களா? அப்போ அதை எந்த ஸ்ட்ரைக்கு இது பண்ணணும், அதை எந்த விலையில வாங்கணும், அதெல்லாமே கணக்கிட்டு தான். எல்லாமே மேக்ஸ். சரி, இப்போ இவர் இதுக்கு மேல இருக்காருன்னா இவர் எது வரைக்கும் போயிட்டு அவர் ஒரு இடத்துல திரும்பி ஆகணும். ஒரு ஸ்ட்ரைக் ரிவர்சல், ஒரு புள்ளியில போயிட்டு இப்படி போய்கிட்டு இருக்குன்னா ஒரு புள்ளியில போயிட்டு நின்று திரும்பணும். இப்படி அப்படி இல்லைன்னா போயிட்டு அங்க திரும்பி அங்க ரிவர்சல் அப்படியே போகணும். இந்த ரூல் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒவ்வொரு புள்ளிகள்ல அது நடந்தே ஆகணும். அது ரூல், மேக்ஸ். அதுதான் நம்ம கண்டுபிடிச்சது. மேக்ஸை நம்ம அதை வச்சு பயன்படுத்துறோம். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்ட்ரைக்கு நான் என்ன சொல்றேன், இதை வாங்குங்க வீங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. மார்க்கெட்டு இந்த புள்ளிகள்ல வந்தா நீங்க உங்க முடிவு எடுத்தீங்கன்னா வெற்றி விகிதம் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த புள்ளி வரும்போது மட்டும்தான் நீங்க டிசிஷன் எடுக்கணும். இந்த புள்ளி கிராஸ் பண்ணி போயிடுச்சு சார், இப்போ இதுக்கு மேலேயே இருக்கு சார் அப்படின்னா, ஆமா அது வரைக்கும் அது மேலதான் இருக்கும் மார்க்கெட்டு. ஆனா அது இங்கிருந்து போயிட்டு ஒரு இடத்துல திரும்பறதுக்கு ட்ரை பண்ணும். ஆனா உங்களுக்கு நான் யூடியூப்ல கொடுக்கறது இந்த விலையில வந்தாதான் உங்களால திரும்ப முடியும். அது அங்க போனா எந்த விலையில திரும்புன்றதுலாம் நம்ம கொடுக்கலாம். அதை யூடியூப்ல நம்ம கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அதை வைத்து நிறைய இது பண்ணிடுவாங்க. அதனால நான் யூடியூப்ல அதெல்லாம் கொடுக்கறது இல்லைங்க. இந்த புள்ளிகள் வரும்பொழுது நீங்க எடுத்துக்கோங்க. மார்க்கெட்டை ஏன் இவர் இந்த ஸ்ட்ரைக் இப்படி கொடுக்குறாரு, ஏன் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கறத நீங்க உங்களுக்குள்ள கேள்வி இல்லை இது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு டைமிங் கிடையாது. காலையில 9 ஓப்பன் ஆகும், 3 மணிக்கு முடியும். அது உங்களுக்கு இப்பவே தெரியும். ஆனா ஆப்ஷன் அப்படி கிடையாது. அதனால அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.